தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். தாவேகாவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தாவேகா ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பல கட்சி தலைவர்கள் தாவேகாவில் போய் இணைந்தனர். அதில் முக்கியமானவர் நாஞ்சில் சம்பத். இவர் திமுகவில் அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்தார். மதிமுகவுக்கு சென்றார், பின்பு அதிமுகவுக்கு சென்றார், பின்பு சசிகலாவுக்கு ஆதரவாக நின்றார். தற்பொழுது மீண்டும் திமுகவுக்கு சென்ற இவர் தற்பொழுது அணில் குஞ்சுகளின் கட்சியான தற்குறிகளின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இவர் இணைந்த பொழுது பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மேடைகளில் பேசினார். குறிப்பாக செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றியே மிகவும் தாக்கி பேசினார். ஆனால் அவருடைய பேச்சு அவருடைய வயது முதிர்ச்சிக்கேற்றபடி இல்லை. சின்ன பிள்ளைத்தனமாக அவர் பேசினார். அவர் பேசுவது உண்மையிலேயே அந்த தற்குறிகள் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் பேசினாப்புல. அந்த தாவேகாவுக்கு போன பிறகு அவரே ஒரு தற்குறியாவே மாறிட்டாப்புல. அவருடைய பேச்சு அப்படித்தான் இருந்துச்சு. தற்பொழுது தேர்தல் களத்துல நாஞ்சில் சம்பத்துக்கு போட்டியிடுவதற்கு எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல. தேர்தல் பிரச்சாரத்திலையும் நாஞ்சில் சம்பத்தை பயன்படுத்தல. அவர் தேர்தல் களத்துல நாஞ்சில் சம்பத் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு போகலாம், தன்னுடைய அரசியல் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், எம்பி சீட்டு கிடைக்கும், ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும், கட்சியில முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்ட்டு போய் நாஞ்சில் சம்பத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காப்புல. தற்பொழுது தேர்தல் களத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். அவரை கண்டுகொள்வதற்கு யாருமே கிடையாது. தாவேகா தொண்டர்களோ தலைவர்களோ விஜயோ யாருமே அவரை கண்டுகொள்ளல. தற்பொழுது அரசியல் அனாதையாக உள்ளார்.